பாஸ் பாஸ் டேய் என்ன பண்ற? உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ். ஐயோ திருட்டு பையனா? பாஸ் உங்களை புலின்னு நினைச்சேன், நீங்க பூனை மாதிரி உள்ள நுழைறீங்களே. ஏய் யாரா புனின்னு சொன்ன? போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாழும் கேடம் எடுக்க வேணா? போருக்கு தயாராயிட்டேன், புறப்படு. நீங்க விடுங்கடா, இந்த பொடியை நான் டீல் பண்றேன். ஏய் யார் நீ? யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. சொல்லு. நீங்களா நான் சொல்றேன் நம்புங்கண்ணா. பாக்க ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி தெரியுறீங்க. நான் அவரோட ஒரே பிள்ளைங்கண்ணா, அதுவும் தவறுந்து பெத்த பிள்ளை. அவரு சுத்தாத கோயில் இல்ல, குளிக்காத குளம் இல்ல. ஏன் அவ்வளவு வழுக்கா? இல்லைங்கண்ணா, அவ்வளவு பக்தி. இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தாருண்ணா. அப்போ ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பா கிட்ட சொன்னாரு, டேய் மடையா, இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா. ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டிய ஒரு 2 வாட்டி சுத்துன்னு. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? எங்க அம்மாவை அவர் சொன்னபடி சுத்தினாரு. அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தேன்ல. அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? கதை நல்லா தான் இருக்கு. அதை நம்புறதுக்கு நான் மாங்காய் விட இல்லையே. நீங்க மாங்கான்னு யாருன்னு சொன்னது? அதோட மோசம்ல. நான் ஊர்ல இல்லைன்னா என் வீட்லயே குடிக்கிறதா? முதலாளி மன்னிச்சுங்க முதலாளி, இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு கவுண்டர் வீட்டுல வேலை பார்த்தேன். அவன் என்னடா சதா என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு நல்லா இருந்தா ஏண்டா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிப்பான். சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஏண்டா சாப்பாடு நல்லா இல்லைன்னு அடிப்பான். அவன் நொல்லு தாங்க முடியாதான் உங்க வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்தேன். இங்க என்னடா ஒரே மர்மமா இருக்கு. எவனோ ஒரு பையன் வந்து நான் தான் உங்க மகன்னு சொன்னான். நீங்க என்னடா அவன் மகன் இல்லேன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே. இந்த குழப்பத்தை தீக்கத்தான் முதலாளி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா. முதலாளி உங்களுக்கு நான் ரவுண்டு போடுறதா? தண்ணின்னு வந்தப்புறம் தராதர கேதுரா. நாம எல்லாரும் சமண்டா. சரிடா கொடுறா ஆடுறா. மரியாதை குறையுதே. நீ தானே சொன்ன தண்ணின்னு வந்தா தராதர இல்லைன்னு. குடிச்சிட்டு உண்மையை சொல்ற நாய. என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இல்ல, எப்பாவது உண்மையை சொல்றியா? ஒரே ரவுண்ட்ல உண்மையை சொன்னா அது பேர் ரகசியம் இல்லைங்க. இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. உனக்கு ஒரு ரவுண்ட் எல்லாம் பத்தாது. இந்தா பாட்டிலோட குடி. டேய் ஒரு நிமிஷம், அடிச்சிட்டு உண்மையை மட்டும் சொல்லல மவனை பின்னிருவேன். பின்னி குடி. என்னடா அடிச்சிட்டியா? பார்த்தா தெரியல, புள்ள அடிச்சாச்சு. என்னது நாக்க பாட்டிலுக்குள்ள விட்டானா? டேய் சொல்றா. சொல்றேங்க. சொல்றா. வந்தவன் யாருடைய மகன்னா? மகன்? என்ன உங்க தலை இப்படி ஆயிப்போச்சு முதலாளி? டேய் நீ யாரா? ஆத்த கிடக்கிறது பெரிய கடல்ல கிடக்கிற மாதிரியா இருக்கு. டேய் கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. டேய் கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா? பேசாம பின்னிரோ பின்னி திரும்ப நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு குடிச்சிட்டேன். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளை அடி. அண்ணே 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 அங்க பாருங்க அண்ணே, எவ்வளவு ஒருத்தவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். யாரா நீ? யாரா நீ? என்னப்பா இது அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா? டேய் யாரா? யாரா நீ? விடுறா விடுறியா இல்லையா? யாரையா நீ தொந்தரவு பண்ற? நான் தொந்தரவு பண்றேனா? டேய் பட்ட பகல்ல அதுவும் எங்க இடத்துல வந்து
ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? ஏயா அந்த பொண்ணே சும்மா இருக்கு, இடையில உனக்கு என்ன எரியுது? யாரே நீ? நான் யாரா? டேய், அவளை 10 மாசம் சுமந்து பெத்த வேண்டாம். சத்தியமா நான் நம்பவே மாட்டேன். ஏயா ஓ மூஞ்சிக்கு இவன் மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல, எப்படியா நீ? முழு பௌர்ணமியில பிறந்தவடா அமாவாசை. அமாவாசை வந்தாத்தா பௌர்ணமி வரும். ஏன் பௌர்ணமி வந்தா அமாவாசை வராதா? பௌர்ணமி வந்தாலும் அமாவாசை வரும், அமாவாசை வந்தாலும் பௌர்ணமி வரும். ஐயோ, குழப்புறானே. குழப்பலையா? கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன அடிக்கிற? அவன அடிக்க. மரியாதையா கேக்குறேன், எங்க வந்த? யார் நீ? அவனை என்னென்ன கேக்குறது? போன வாரத்துல துணி காய போட்டிருந்தமே, அதை திருடிட்டு போனானே, அவன மாதிரி இல்ல? மாதிரி அவனேதான். போன வாரம் துணியை தூக்கிட்டு போனா, இந்த வாரம் பொண்ணு தூக்க வந்திருக்கானே. யோ என்னையா இது? நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்கயா. வாய பாரு வாய. என் வாய்க்கு என்ன? வாய்க்கு என்னவா? நல்ல எலி பொந்து மாதிரி இருக்கு. வந்து நுழைஞ்சுக்கிறியா? நுழையிறேன்டா, வாயிலேயே குத்துவேன். மரத்துல கட்டி வச்சுட்டு 4 சாத்து சாத்துறேன். வாடா வாடா. டேய், மரியாதையா வந்துரு. ஏன்டா கோமிட்டி தலையா? உள்ளதான் ஒண்ணும் இல்லையே, அதையும் தட்டிக்கிட்டு இருக்க. ஒரு கற்பனையில இருக்கேன் பாஸ். என்ன கற்பனைங்க? சின்ன ஐயாவை நான் பிடிச்சேன்னு வச்சுக்கீங்க, நான் சீஃப் குக் ஆயிடுவேன், நீங்க அசிஸ்டன்ட் குக் ஆயிடுவீங்க. அப்ப எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். என்ன கற்பனைங்க? ஏன் தெரியல? புரிஞ்சுதா? ஆமா. என்ன சார், என்ன முழிக்கிற? ஒண்ணு இல்ல. பாஸ், அடிச்சடியில பசி தாங்க முடியல பாஸ். அந்த பரோட்டா கடையில 2 பரோட்டா வாங்கி கொடுங்க பாஸ். சரி வா. யோ யாரே நீ? எந்திரி. ஹாய், நம்ம வைக்க வேண்டி. ஆமா, என்ன சார் இதெல்லாம்? எல்லாம் ஒரு சேஞ்ச் தான். நல்லா இல்ல? நல்லா இருக்கு. ஆமா, எங்க கூத்தாட போற? நமஸ்தே பட்டாணி சாப். நமஸ்தே நமஸ்தே. தேங்க்ஸ் பாஸ். பாஸ், நம்ம சின்னையாவை பத்தி இந்த பட்டாணி கிட்ட கேட்டா என்ன? பட்டாணி அது வேர்க்கலையாவது சும்மாரா, எனக்கு தெரியாது. பட்டாணி, இந்த போட்டோல இருக்க தம்பி எங்கேயாவது பாத்தீங்களா? இவரை நேத்து தாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தேன். கோயம்புத்தூர்லயா? யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் இப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். நான் கூமுட்டையா? ஐயோ, உங்களை இல்ல பாஸ், என்ன சொன்னாரு? கரெக்டா சொல்லிருக்காரு சார். நான் இவரை கோயம்புத்தூர்ல பிடிச்சுக்கிறேன். இதுக்கு இடையில உங்க கண்ணில தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிச்சீங்களோ அங்கே வச்சுக்கோங்க. சரிங்க. புள்ள இருக்குது பாஸ். புள்ள இருக்கல, அப்ப புள்ளலயே உட்காரு. என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் முரசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண்மிழி திரும்பி நின்றேன். என்னாச்சு? ஒப்பன் டபசகனவா? இப்ப என்ன பண்றது? சட்டி கழுட்டுங்க. மெதுவா பூ மாதிரி. அம்மா வள்ளி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாப்பா, துணி துவைச்சிட்டு இருக்கேன். துணி துவைச்சிட்டு இருக்கியா? ஆமா, அது என்ன கல்லு புதுசா இருக்கு? அதுப்பா இன்னைக்கு காலையில தான் வந்தது. காலையில வந்ததா? காலையில தான் முளைச்சது. என்னம்மா குழப்புற? இந்த பாரு, இந்த வேட்டியை நானும் எப்படி எல்லாமோ துவைச்சு பாக்குறேன், கரை போக மாட்டேங்குது. கொஞ்சம் விலகு, 4 அடி அடிச்சுக்கிறேன். ஐயோ வேணாப்பா, வேட்டி உடைஞ்சிரும். வேட்டி உடைஞ்சிருமா? கல்லு கிழிஞ்சிருப்பா. கல்லு கிழிஞ்சிருமா? என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கிற? நீ என்ன குழப்புறிய? தள்ளுங்க, பார்த்தா நல்ல கருங்கெல்லாம் தெரியுது. 4 அடி அடிச்சுக்கிறேன். தள்ளு. என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே. கல்லுதான்ப்பா. கல்லா?
கரைஞ்சிருச்சுப்பா. கல்லு கரைஞ்சிருச்சா? உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? நீங்க என்ன குழம்புறியே? சீக்கிரம் வாடா. ஐயோ சின்சான் வரானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சாரை கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? சார் சார், இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட நேத்து காலையில தாங்க இவர் நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன நீ கரெக்டா தான் இருக்க சார். இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. வாங்க சார். வாடா நாய். பாஸ், இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல. ஐயோ, ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல்ல சொல்லல. தலை இருக்கும்போது வாழாட கூடாதுன்னு தான். 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன். கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அம்மிக்கு ஒரே அப்படி அப்படிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க. நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ எந்திரியா. தம்பி, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபா நோட்டை காட்டி வீட்டை தண்டிங்க. இப்ப உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன் உனக்கும் சைட்டா? வாசு செட்டப் சாதாரண செட்டப்பா? சிறுக்கு மாதிரி எடை, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா ஏன் அவன் ஆச்சுங்க? பின்ன தம்பி, லவ் பண்றது நானு, வர்ணிக்குது இவனா? தப்புதான். தப்பு தானே? டேய், ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுடா. இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா? அருமையான ஐடியா. வந்திருக்கல அருவாவோட. அருவா வேற கையில வச்சிருக்கா. தண்ணியில இறங்கி வந்தா என்ன வெட்டி விடுவானே. கவலைப்படாதீங்க, அவரு தண்ணியில இறங்க மாட்டாரு. ஏன்? தண்ணியில இறங்கினா கண்டம்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அப்படியா? இப்ப பாரு. டேய் தடியா, இங்க வாடா. தைரியம் இருந்தா வாடா. தைரியம் இருந்தா வாடா. என்னது? நான் தண்ணிக்குள்ள வரவா? மாட்டேன். நீ வாடா வழியா. டேய், என் காதலிக்கு சோ போட போறேன். கண்ணால ரசிச்சுக்க. கண்ணு நீ திரும்ப கண்டு. ஆஹா, என்ன மேனி, என்ன மேனி. டேய், அவன் என் வருகால கொண்டாடுறா. விட்டுறா. டேய், பள்ளிங்க மாதிரி இருக்கடா. ஐயோ, அவன் எங்கெல்லாம் சோப்புடுறானே. சோப்பு தான் போடுறேன். தைரியம் இருந்தா நீயும் வந்து போடு. வா வா வாடா வாடா. வெட்டிடுவேன். டேய், விடுடா. ஏன் அல்லேங்க? மாமனுக்கு தண்ணியில கண்டவங்கிறது கரெக்டா இருக்கு. இனிமே திரும்பி வரவே முடியாது. அப்படியே போயிரு. ஊட்டி இஸ் வெரி நைஸ். வேணுங்களா? குதிரையெல்லாம் வேணாம். அதான் அமெரிக்கால இருந்து ஒரு குதிரை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ லைக் வெரி மச் ஊட்டி. எஸ். யூ லைக் வெரி மச் ஊட்டி? எஸ். எஸ் தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? அவ்வளவுதானே சொல்லி கொடுத்தீங்க. Shut up. Don't touch. ஹலோ, வேர் இஸ் மிஸ்டர் கைடு மாணிக்கமா? இப்பதான் சார் வெளியில போனாரு. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் என்ன கதை சொல்ல வந்திருக்கேன்? இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீங்க சொல்ற விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த நோட் புக் இங்க இருக்கு. ஓ, யூ ஆர் இங்கிலீஷ் டைப். ஐ லைக் வெரி மச். எழுதிக்குங்க. சொல்லுங்க. கை நாட்டு கந்தசாமி. இப்படி ஒரு பேரா? பை த பை, என் பேத்தி நாளைக்கு அமெரிக்காவில இருந்து வருது. என்னப்பா இப்ப என்ன நடந்துச்சு இப்போ? அமெரிக்காவுல இருந்தா? என்னையா இது மியூசிக்கல் சேரா? நீங்க உட்காருங்க சார். என்னப்பா என்ன கைட் ஆகிட்ட? இல்ல சார், அமெரிக்கால இருந்து வந்த நீங்க தான் சேர்ல உட்காரணும். நான் சேர்ல கூட உட்காரலாம். உண்மையில நீங்க அமெரிக்கால தான் வரீங்களா? என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சந்தேகமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த சந்தேகமான கேள்வியே. சார், மிஸ்டர் கொலம்பஸ் கண்டுபிடிச்சார் அந்த அமெரிக்காவா சார்? பின்ன என்ன, அமெரிக்கா கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு. ஒரே ஒரு அமெரிக்கா தானப்பா. அந்த அமெரிக்காவுக்கும் இந்த கைடு மாணிக்கத்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? என்ன? நாளைக்கு என் பேத்தி அமெரிக்காவில இருந்து இங்க வருது. வரட்டும். 40 நாள் இங்க தங்குது. தங்கட்டும். ஓ, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல சார், ஒரு ஆர்வத்தோட கேட்டேன். இன்ட்ரெஸ்டா? அந்த கைடு மாணிக்கத்துக்கு எல்லா வேலையும் தெரியும். டிரைவர் வேலை தெரியும்,
போட் ஓட்டுவான். அதனால என் பேத்திக்கு எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காட்டுவான். அது மட்டும் இல்ல, பணத்தை கூட குறைச்சா வாங்கிக்குவான். ரொம்ப நல்ல பையன். ஏண்டா சேர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், அது வரைக்கும் இருந்துச்சு. இதை நம்பி உட்கார்ந்திருந்தா என் பேக்ரவுண்ட் என்ன ஆயிருக்கும்? சார் ஏப்பா அழுகுற? சார் நீங்க அந்த மாணிக்கத்தை நம்பி வந்திருக்கீங்க. கெட்ட அந்த மாணிக்க செத்து போயிட்டா சார். விளையாடுறியா? இப்பதான் சொன்ன போய்கிட்டு இருக்காருன்னு, இப்ப செத்து போயிட்டாருன்னு சொல்ற? நேத்தே அவர் செத்து போயிட்டார் சார். இன்னைக்குதான் இந்த பக்கம் போனமா போனார். வரும்போது கேட்கல, சங்கு ஊதிச்ச. ஓ, இது அதுக்கு ஊதுன சங்குதானா? ஆமா சார். நான் ஏதோ மில்லு விட்டு ஊதுறாங்களான்னு நினைச்சேன். இல்ல சார். சரி, கைடு மாணிக்கம் செத்து போயிட்டான். போன வருஷம் அவனுக்கு நான் 20 ரூபா கொடுக்கணும். ஓகே, நான் வர்றேன்ப்பா. சார் சார் சார், அந்த கைடு மாணிக்கத்துக்கு தெரிஞ்ச வேலை எல்லாம் எனக்கும் தெரியும் சார். டிரைவிங் தெரியும், போட்டிங் தெரியும், சமையல் நல்லா பண்ணுவேன். அவனோட 50 ரூபா சம்பளம் கம்மியா கொடுத்தீங்கன்னா அந்த எல்லா வேலையும் நான் செய்யறேன் சார். உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? லைசன்ஸே இருக்கு சார். குதிரைக்கும் உனக்கு? ரெண்டுக்கும் சார். ஓகே, செக் செக். என்ன நீ எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துட்டே இருக்க? கம் ஆன், ஓபன் திஸ். திஸ் இஸ் செக். இது என்ன சார்? அதான் இது கை நாட்டு கந்தசாமி. திருப்புடா. ஐயோ, கைய ஒடிச்சிருவான் போல இருக்கு. செக்க திருப்புடா. ஐ அம் கோயிங் டு சைன். ஐ புட். ரொம்ப நன்றி சார். இது உங்களுக்கு இல்ல, இது எங்களுக்கு செலவுக்கு. இப்போ நாங்க கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து பணத்தை வாங்கி செலவழிப்போம். இதெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இன்னும் அரை மணி நேரத்துல என்ன வீட்டுல வந்து பாரு. அட்ரஸ் சார்? நாங்க என்ன அட்ரஸ் இல்லாத நினைச்சியா? திஸ் இஸ் மை அட்ரஸ். பிஏ, கார்ல என்னையா கடக்கு கடக்குன்னு சத்தம்? அவர் கீழ் மாத்துறாருங்க. அதை ஏன் இப்ப மாத்துறாரு? வீட்டுல சும்மா தானே இருந்தாரு, அப்ப மாத்திருக்கலாம்ல. டிரைவர், என்ன சார்? ஸ்டேஷன்ல இருந்து கீழே இறங்கணும்னு பேந்த முழிக்காத, பேத்திய தேடு. பேத்தி பேர் என்னங்க? நர்மதா. எல்லா இடத்துலயும் நல்லா தேடுங்க. பின்னாலே வந்துகிட்டு இருக்கீங்களே, இந்த பக்கம்லாம் போய் தேடுங்க. ஓகே சார். சார், நீங்க அமெரிக்கால இருந்து வரீங்களா? ஏன்பா என்ன பார்த்தா அமெரிக்கால இருந்து வர மாதிரி தெரியுது? சரி சரி, நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வரீங்க. அமெரிக்கா? இந்த கம்பார்ட்மெண்ட்ல என் பேத்தியை காணாமே. பேத்தி? எனிபடி ஃப்ரம் அமெரிக்கா? ஹலோ, சொல்லுங்க. ஓ, இதான் இன்ஜினா? டிரைவர், என் பேத்தியை தேடினியா? ஏறி ஏறி இறங்கணும் தவிர உங்க பேத்தியை சரியா தேடல சார். ஏன்பா தேடல? உங்க பேத்தியை தான் எனக்கு அடையாளம் தெரியாது ஓ, சார். அது ஒண்ணு இருக்கோ. நீ எங்க இருந்து வர்ற? இன்ஜின்ல இருந்து வரேன். இன்ஜின்ல இருந்தா? உங்க பேத்திக்கு டிரைவிங் தெரியுமா? ஒருவேளை இன்ஜினை ஓட்டிட்டு வந்தாலும் வந்திருக்கோம். அப்படியே குத்துவேன். இந்த ட்ரெயின்ல என் பேத்தி வரலைன்னா எங்க போயிருப்பா? ஏய், பாத்து ஓட்டுப்பா. முதலாளி உட்காந்துருக்காரு. ஹோல்டன். லாக் பண்ணி சார். ஓபன் தி டோர். வேர் இஸ் ஹி ரன்னிங்? கோயிந்தா கோயிந்தா. ஏய், கதவை இப்படியே திறந்திருக்கலாம்ல, ஏன் காரை சுத்தி வந்து திறந்த? கார தெய்வமா மதிக்கிறேங்க. அப்ப அதுக்குள்ள உட்கார்ந்திருக்க நான் என்ன பூசாரியா? இல்ல, கடவுள். ஓ காடா. பை தி பை, ஒரு சின்ன என்ன ப்ராப்ளம். ப்ராப்ளம்? என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு பதிலா நான் போயிட்டு வரேன். நான் ஒண்ணுக்கு போகணும். அது நீங்க தாங்க போகணும். தெரியுது இல்ல, நான் ஒண்ணுக்கு போகும்போது நீ ஏன் வாய் திறக்கிற? உன்னை எல்லாம் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு. அமெரிக்காவில நீ எப்படி இருந்த? நடு ரோட்ல அனாதையா ஆஃப் டிரைவர் போட்டு அம்போன்னு அழுதுகிட்டு இருந்த. தமிழனாச்சேன்னு ஆதரவு கொடுத்து இங்க கூட்டு வந்தேன். அது மட்டுமா, 2 பேண்ட் துணி வாங்கி கொடுத்தேன். அதை 2ஆ வெட்டி இப்படி பண்ணிருக்க. டேய், தொல்லை கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இல்லையா? கொஞ்சம் கம்மியா குடுற. ஐ வில் ட்ரை. குத்துவேன். ஐயோ, அதுக்குள்ள இது வந்துருச்சே. டிரைவர், கம். வண்டி ஓட்டினா மட்டும் பத்தாது. ஐ வாண்ட் ஒன் திங். இங்க திருடுங்க ஜாஸ்தியா இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அனாவசியமா நான் உள்ள விடக்கூடாது. ஓகே? இவனை பார்த்தா தான் திருட மாதிரி இருக்கு. ஏய், யார் நீ? இங்க வா. ஏன் நைஸா பின்பக்கம் போறா? திருடியா இருப்பாளோ? வேகமா வா. அமெரிக்கால இருந்து வந்த அரக்கு இருக்கானுங்க. இப்பதான் நமக்கு உருப்படியான வேலை கொடுத்துருக்காங்க. இங்கேயாவது நம்ம புத்திசாலித்தமா நடந்துக்கலாம். இந்த வேலையும் நிலைக்காது. யார் நீ? நான் யாரா? ஓய், முதல்ல நீ யார் மேன்? ஹீமன். ஏய், கையறி. எவ்வளவு திமிரு இருந்தா கை எப்படி ஊனிட்டு பேசுவ நீ? உனக்கு தாயா திமிரு? நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். நான் தான் கை நாட்டு கந்தசாமியோட பேத்தி. பேத்தியா? கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் எவனா ஒரு கேன போய் நிப்பான். அவன்கிட்ட போய் சொல்லு நீ பேத்தின்னு. அவன் நம்புவான். உன் கூட என்ன பேச்சு? ஏய், என்னடி பேசிட்டே இருக்க? நீ பாட்டுல போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படியே நீ உண்மையிலேயே அமெரிக்கால இருந்து வந்த பொண்ணா இருந்தா வாச பக்கம் தானே வந்திருக்கணும். எதுக்கா பின்பக்கம் வந்த? ரிவால்வர் ரீட்டாமா நீ போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தா வாடகைக்கு வாங்கி போட்ட ட்ரெஸ் மாதிரி இருக்கு. என்னடி தேடிட்டு போவந்த? பாட்டி, நீ அமெரிக்கால இருந்து வந்திருக்கியா இல்லையான்னு சில விஷயங்கள் வச்சே கண்டுபிடிச்சிருவேன். விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. நீ திருடிட்டு போதானே வந்த? ஏன் வீட்டுல நான் என்ன திருடுவேன்? உன் வீடு இல்ல, நான் விசுவாசமா வேலை செய்யற என் வீடு. யோ, இது உன் வீடா? கடிச்சிருவேன். கறி தின்னு ரொம்ப நாளாச்சு. நான் இங்க நல்ல பேர் வாங்கி இப்படியே அமெரிக்கா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக
யாரோ சதி பண்ணி உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. உண்மையை சொல்லு, யார் அந்த சதிகாரன்? என்ன ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளம்? கற்பழிச்சிட்டியா? இன்னும் இல்ல சார். அது என் பேத்தி. உங்க பேத்தியா இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே சார், இவங்க உங்க பேத்தியா? எஸ் எஸ். ஐயோ, இந்த ஆளோட பேத்தின்னு தெரியாம திருடி கிடின்னு கண்டுபிடி திட்டமே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? முதல்லயே அரைக்கிருக்கேன். இவனை சமாளிச்சாதான் வேலையே நடக்கும். உங்க அந்தஸ்து என்ன, அழகு என்ன, அதுல இவங்க பாதி கூட இல்லையேனுதா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் முழு அந்தஸ்து, முழு அழகு. என்ன பிரமாதமான அழகான தலைமுடி, அழகான கண்கள், அந்த ரெண்டு பட்டி அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சொன்னாலும் சீக்கிரம் சொல்லிருப்பா, ஒரே குழப்பமா இருக்கு. நான் கூட பயத்துல குழம்பு போய் தான் சார் பேசுறேன். உங்க கலருக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப எடுப்பா இருக்கு. இந்தியாவிலேயே நான் இப்படி ஒரு அழகை பார்த்ததே இல்ல சார். அதனாலதான் we are coming from America. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. போதும், உங்க முகத்தை பார்த்தாலே அவன் தெரிஞ்சுக்குவான். தள்ளு. என்னமோ சொன்னானே, என்ன நடந்துச்சு? என்ன வீட்டுக்குள்ள விடலனாலும் பரவாயில்ல, திருடின்னு சொல்லிட்டான். என்ன திருடி நான் சொன்னேன்? இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். யாரும் திருடிட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பாதுகாப்புல தான் சார் அப்படி சொன்னேன். ஓ, முதலாளி சொன்னதா சர்வெண்ட் கீப் பண்ணிருக்கேன். ஆமா சார். தாத்தா, அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. முதல்ல அவனை இந்த வேலையை விட்டு நிறுத்துங்க. சம்திங் டிஸ்கஸ் பண்ணணும். சரி சார். திரும்ப போதுங்களா? அந்த பக்கம் திரும்பியா? இப்படி ஒரு மாக்கா டிரைவர் வேலைக்கே கிடைக்க மாட்டான். 500 ரூபாய் சம்பளத்துக்கு 6 வேலை பாக்குறான். சமைக்கிறான், துணி துவைக்கிறான், பாத்ரூம் கழுவி விடுறான், காய்கறி வாங்கிட்டு வர்றான், வாட்ச்மேன் வேலை பாக்குறான், அதோட டிரைவர் வேலையும் பாக்குறான். இவன் தான் ஃபிக்ஸ். அப்படின்னா அவன் இந்த பேக தூக்க சொல்லுங்க. நீயே சொல்லுமா, அப்பதான் உன்னை பார்த்தா அவன் பயப்படுவான். ஏய், எஸ் மேடம். தூக்கு. பையன் அதானே, பேத்திய தூக்க தாத்தாவே உடந்தையா இருக்காரு. நான் கூட பயந்து போயிட்டேன் சார். தாத்தாவே மாமா வைக்கிறீங்களே. கமான் டேக் இட். இதானே சார் பைய? பை த பை, பைய தூக்கி நான் முன்னாடி போறேன். நீங்க முன்னால போங்க, நாங்க பின்னால வர்றோம். இவனுக்கு எல்லாம் பின்னால ஜாக்கிரதையா இருக்கணும். குட் மார்னிங் சார். கார் துடைக்கலான்னு வந்தேன். வேற ஒருத்தன் துடைச்சிட்டு இருப்பானே, அது ஏன்னு கேட்கணும் தான். அதான் வேற ஒருத்தன் வேலைக்கு சேர்த்தியாச்சுன்னு சொல்றேன். நான் என்ன சார் தப்பு செஞ்சேன்? நீ ஒன்னும் தப்பு பண்ணலப்பா. டாக்டர் சொன்னாரு நீ படிச்சவன்னு. படிச்சவன வேலைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லையா? நான் படிச்ச மாதிரி சார் உங்ககிட்ட நடந்துட்டேன். ஒரு வேலைக்காரனோட கேவலமா உங்க செருப்பு கூட துடைச்சிருக்கேன் சார். நீ படிச்ச மாதிரி நடந்துக்கலப்பா. நீ படிச்சவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்ன இந்த சம்பளத்துக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லையா? இந்தா 1 மாசம் சம்பளம். என்ன சார் இது? நீ 10 நாள் தான் வேலை செஞ்சிருக்க, ஆனா 1 மாசம் சம்பளம் இருக்கு. ஓகே? உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷன் தான். நான் 10 நாள் வேலை செஞ்சதுக்கே 30 நாள் சம்பளம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு பெருசா வருமானம் இல்லாட்டியும் கொஞ்சமா தன்மானம் இருக்கு சார். நான் வரேன். ஏப்பா, டிரைவர் வேலை தான் இல்லைன்னு சொன்னேன். வேற என்ன வேலை எனக்குன்னு நீ கேட்டியா? என்ன சார் சொல்றீங்க? இன்னையில இருந்து என் பேத்திக்கு நீ பிஏ. என்ன மாதிரி அந்த வேலையை அசிங்கப்படுத்தாதடா. 2500 ரூபாய் சம்பளம். 2500? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வாயில தான் இந்த அம்மா பிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமே நீ அவனை கூட்டு போறதோ அவன் ஒன்ன கூட்டு போறதோ நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணிக்கிறீங்க. அது உங்க இஷ்டம். எங்க முதலாளி என்ன சம்பளம் ஏத்தலையா? இந்த இப்பவே ஐயோ கத்தி. நில்றாங்க. இன்னைக்கு என்ன டிஃபன்? உப்புமா. உப்புமா? ஐயோ, இதுக்கு ஊருக்கே போயிடலாம். வேற என்ன டிஃபன்? பொங்கல். அத நான் பெருமாள் கோயில வாங்கி திங்க மாட்டேனா? கொன்னுடுவேன். அப்புறம் எதுக்கு பியா? அப்புறம் எதுக்கு சமயக்காரன்? வேற என்ன சாப்பிடுறீங்க? இந்த ஒண்ணு திங்க. பண்ணிக்கை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒன்னு அர்த்தம் இந்தியாவில் உள்ள ஜனங்களே சாப்பிடுக்கு. வசதி உள்ளவனோ வசதி இல்லாதவனோ ஒரு தமிழனைத்தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவுக்கு வந்துட்டேன். எங்க இங்க இருந்து அவனை காணோம். நான் இங்கதாங்க இருக்கேன். அவ்வளவு கீழே என்னடா பண்ற? ஐயா, நானும் தமிழ் தாங்க. உங்க பேத்தி எப்படியாவது கல்யாணம் பண்ணுவீங்க? நான் தமிழனைத்தான் சொன்னேன், இந்த தருதலையை சொல்லல. என்ன போய் தருதலைங்கிறீங்க? எங்க அப்பா எனக்காக இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எவ்வளவு ட்ரை பண்ணா தெரியுமா? அப்படியா? எவ்வளவு படிச்ச? 2ஆம் கிளாஸ். 2வது படிச்சவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்லயும் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் சீட்டு கொடுக்குறாங்களா? அது இல்லங்க, அந்த காலேஜ் கட்டும் போது சித்தாள் வேலைக்கு ஆள் இல்லைன்னாங்க, அதான் ட்ரை பண்ணாரு. ஐயோ, இப்படித்தான் சித்தாள் வேலைக்கு என்கிட்ட வந்த மொத்த வேலையும் பார்க்கறதா சொல்லி என் உயிரை வாங்குற. அது இல்லடா, என் பேத்திக்கு வர்ற புருஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மானம், மரியாதை, சூடு, சொர்ண உள்ளவனா இருக்கணும். அது நம்மளுக்கு ஒத்துப்பட்டு வராது. அதுக்கு தகுந்தாப்புல நான் வேற பண்ண பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, டாக்டருக்கு படிச்சுட்டு நாம கிட்ட டிரைவர் வேலை தான் தெரியும்னு போய் சொன்னானே அந்த ராஜா, அந்த நல்லவனுக்கு மட்டும் பொண்ணை கொடுக்கவே கொடுக்காதீங்க. நல்ல உள்ளமுடா கண்ணா. வை இந்த கோட்டை எனக்கு போட்டா எப்படி இருக்கும்? எரும மாட்டுக்கு போட்ட மாதிரி இருக்கும். பேசாம இருடா. அந்த கோட்டை கசங்காம கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். ஏப்பா, நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என் பேத்தி உனக்கு கோட்டு வாங்கி கொடுத்ததுல இருந்து 2 மணி நேரமா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்றியே. வாட் ப்ராப்ளம்? அது ரொம்ப லேட்டா போனா கடைக்காரன் நம்ம மறந்துடுவான். கடை என்ன? கடையநல்லூர் மாரியம்மன். ஓ, குலதெய்வம். ஆமாங்க. we are mistake. மிஸ்டேக்.
கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அதாவது எங்க வம்ச வழக்கப்படி சட்டை வாங்கினாலே மஞ்சள் வைப்போம். இப்ப கோட்டை வாங்கியிருக்கனால சாமிக்கு பொங்கல் வைக்கலன்னா பட்டன் எல்லாம் பிச்சுக்கும். ஐயா, எல்லாரும் குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டுவாங்க, மாடு வெட்டுவாங்க, சிக்கன் வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. நீ கோட்டையே கொடுக்குறிய. யூ ஆர் த கிரேட். தேங்க்யூ. சீக்கிரமா வித்துட்டு வந்துடுறேன். நல்ல வேலைக்கு. அதாவது விக்கிறதுன்னா கோயில் விக்கிறதுக்கு முன்னாடி படையல் வச்சு சாமி கும்பிட்டு கோட்டை சொல்லுமா, நாளைக்கு காலையில சீக்கிரம் வர சொல்லி. ராஜா, நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. அவசியம் வந்துடுறேன். அதுக்காக அவசரமா போறேன். தேங்க்யூ சார். பை த பை, ஸ்டெப் பை ஸ்டெப். 2000 rupees கொடுத்து கோட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்க. விக்கிற வரைக்கும் மறக்க It's all மாட்டேன். right. தேங்க்யூ சார். This is small matter. பாய். ஓகே கேவோ ஓகே கேவோ